ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். முதலாவதாக வாய்ப்பு கொடுத்த போதகருக்கும் சபை மக்கள் அனைவருக்கும் நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, அதான் பரிசுத்த ஆவியானவருடைய இடைப்படுதல்னு சொல்லுவாங்க இல்லையா. என்னென்னா யோசேப்பை குறித்து பாஸ்டர் அந்த வர்ஷிப் டைம்லேயே மீன் பண்ணார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார்னு சொன்னார் இல்லையா. அதுவும் அப்புறம் அனிதா சாட்சி சொல்லும்போது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அதே தான் இன்றைக்கி இந்த மெசேஜ்லேயும் யோசேப்பை குறித்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்தும் ஒரு ஒப்புமையை பார்ப்போம். ஒரு சின்ன இன்ட்ரோ என்னென்னா, இப்போ தீபாவளி ஆஃபரு, கிறிஸ்மஸ் ஆஃபர்லாம் பார்ப்போம் இல்லையா. இந்த பண்டிகை காலத்தில் இந்த துணி கடையெல்லாம் போட்டுருவாங்க, ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம்னுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி வசனத்தில் பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 5:6, அதுக்கு அடுத்தது அப்படியே ஒரு பேக் டு பேக் வேர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வசனத்துக்கு அடுத்ததான வசனமும் நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகுது. அதான் பேக் டு பேக் ப்ராமிசஸ். ஆனால் இந்த பைபிளில் இருக்கிற எல்லாமே ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்துறது எல்லாமே நமக்கு தான் எழுதப்பட்டிருக்கு. அது எல்லாமே நமக்கு தான். பட் இந்த இதில் குறிப்பாக ஒரு ஃபெஸ்டிவ் ஆஃபர் மாதிரி ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு வாங்கலாம். அந்த மாதிரி அந்த வசனத்தை தான் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் கலந்து நம்ம உற்சாகமாக பார்க்க போகிறோம். இப்போ வேதத்தில் நிறைய வசனம், எல்லாருக்கும் பிடித்த வசனம் இருக்கு இல்லையா. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறான்னு சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பருவதம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று. அதே மாதிரி இதுவும் எனக்கு ஒன் ஆஃப் த பிடிச்ச வசனம். இந்த வசனத்தை எல்லாருமே பைபிள் ஓப்பன் பண்ணுவோமா? எல்லாருமே பைபிள்லேருந்து படிக்கலாம், டிஸ்பிளேலேருந்து வேண்டாம். இந்த பைபிள்லேருந்து நம்ம படிக்கக்கூடிய அந்த ஒரு காரியத்தை நம்ம பழகிக்கணும். எல்லாருமே எடுத்துக்கோங்க. புதிய ஏற்பாட்டில் எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 1 பேதுரு 5:6 அந்த வசனத்தை எல்லாம் எடுத்துக்கிட்ட பிறகு சேர்ந்து வாசிப்போமா? ஓகே, எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு விசுவாசிக்கிறேன். எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? 1 பேதுரு 5:6, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தில் அடங்கியிருங்கள். மறுபடியும் வாசிப்போம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அடுத்த வசனம் அந்த பேக் டு பேக்னு சொல்லுவாங்களே, அதை அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸோ அருமையான வசனம். இந்த வசனத்தை வச்சு தான் நம்ம இன்றைக்கி அந்த யோசேப்பை குறித்து நம்ம பார்த்தோம் இல்லையா. நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன கொஸ்டின் என்னென்னா, பைபிளில் நிறையா கேரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா. யாராவது 2 கேரக்டர் மட்டும் நம்ம சொல்ல முடியுமா? இவங்க ரொம்ப பாடுபட்டாங்க, இவங்க பாடுபட்ட பிறகு நல்ல உயர் பதவி அடைந்தாங்கன்னு யாராவது 2 கேரக்டர்ஸ்? ஒன்று யோசேப்பு, யோபு, இன்னொன்று நிறைய இருக்காங்க, யாபேஸ், இன்னொன்று புதிய ஏற்பாட்டில் முக்கியமான பவுல், அதுக்கு மேலே ஏசு கிறிஸ்து. யோசேப்பும் ஏசு கிறிஸ்துவும் சூப்பரில். அது நிறைய பண்டிதர்கள், அதாவது ஸ்காலர்ஸ் எல்லாம் இவங்களுக்குள்ள ஒரு ஒத்துமை சொல்லுவாங்க. யோசேப்போட வாழ்க்கை ஜீசஸ் போலவே இருந்ததுன்ட்டு. அந்த பாடுகள்லாம் பட்டு உயிர் நிலவை, அதுதான் நம்ம இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். அந்த இதில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த வசனத்தை போடுவோம். முன்னாடி 5:6 அதில், ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அதெல்லாமே சொல்லுவோமா? அந்த அடங்கி இருங்கள் சொல்லுவோமா? அடங்கி இருங்கள். ஸ்லாங்கில் நம்ம பச்சை தமிழில் சொன்னால் அடங்குடான்னுவாங்கள்ல, அடங்கி நடடா அப்படின்னுவாங்களா, அதுதான். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எந்த காரியத்தில் யோசேப்பு அடங்கி இருந்தான். ஒரு 5 காரியத்தை பார்ப்போம். எந்தெந்த காரியத்தில் அவனுக்கு இந்த சோதனையெல்லாம் வரும்போது எப்படி இருந்தான், அந்த சமயத்தில் அவன் எப்படி அடங்கியிருந்தான். அதே சமயத்தில் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் எந்தெந்த காரியத்தில் எப்படி தேவனுக்கு அடங்கி இருந்தார், பின்ன அவரோட உயர் நிலை என்னாச்சு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்மளோட வாழ்க்கை இந்த சமயத்தில் ஒத்துமை பண்ணி பார்க்கணும். யோசேப்பை பார்த்தோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்தோம். நம்ம இப்போ பார்க்கணும், நாம் யாருக்கு அடங்கி இருக்கோம். சர்ச்சுக்கு அடங்கி இருக்கோமா? பாஸ்டருக்கு அடங்கி இருக்கோமா? டீச்சர்ஸ்க்கு அடங்கி இருக்கோமா? சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு அடங்கி இருக்கோமா? சில்ட்ரன்ஸ் எல்லாம் முன்னாடி உட்காந்துருக்கீங்க. உங்கள் பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் அடங்கியிருக்கீங்களா? டீச்சர்ஸ்க்கு அடங்கியிருக்கீங்களா? சர்ச் இந்த வெள்ளூர் அத்தாரிட்டிஸ்க்கு நம்ம அடங்கியிருக்கோமா? இல்லை அவங்க போகிற ரூல்ஸ் எல்லாம் எப்போவுமே நம்ம மீறுறவங்களா இருக்கோமா? வேறு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. 50 கிலோமீட்டர் தான் போகணும்னு சொல்கிறாங்க, நான் 80ல் போவேன், அதில் அடங்கியிருக்கோமா? நிறைய காரியங்கள் நம்ம சொல்லலாம் இல்லையா.
ஸோ கர்த்தர் உணர்த்துற வார்த்தை இன்னைக்கு அடங்கி இருங்கள். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? அடங்கி இருங்கள். அடங்கி இருங்கள்னா தேவனுக்கு முதல் அடங்கி இருக்கணும், சபைக்கு, பேரண்ட்ஸ்க்கு, ஒன்று ஒன்றா அதுதான் நம்ம பார்த்தோம். இப்போ ஸோ அந்த வசனத்தில் அந்த ஒரு வசனத்தை ஒரே ஒரு பதத்தை மட்டும் நம்ம பார்த்துட்டு உள்ளுக்குள்ள அந்த 5 பாயிண்ட்ஸ்குள்ளே போவோம். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை, அந்த தேவன்னு சொல்லும்போது இங்கே நிறைய பேர் நான் பார்க்குறோம். நாங்கள் அங்கே துபாயில் சொல்லும்போது இதை ஹிந்து கன்வெர்ட் சர்ச்சுன்னு தான் சொல்லுவோம். நிறைய பேர் நீங்கள் எந்த சர்ச்சிலேருந்து வருவீங்கன்னு கேட்பாங்க, என்னையும் அனிதாவையும். நாங்கள் சொல்லுவோம் இந்த சர்ச்சிலேருந்து வரோம், இமானுவேல் இவாஞ்சலிக்கல் சர்ச். ஆனால் இங்கே எல்லாருமே ஹிந்து கன்வெர்ட்ஸ். அது ஒரு பெருமை எங்களுக்கு சொல்கிறதில்ல, இன்க்ளூடிங் அவர் பாஸ்டர், இல்லையா? ஏன்னா நம்ம ருசித்து பார்த்துருக்கோம். ஒரு ஆரஞ்சு பழத்தை கொடுத்தா ருசித்தவங்களுக்கு தான் தெரியும் அது ஆரஞ்சுன்னு. ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த ருசி தெரியாது, பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஆண்டவரை ருசிச்சவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ இந்த தேவன்ற பதம் வந்து நாம்பளும் தேவன் தான் சொல்கிறோம், வெளி உலகத்தாரும் தேவன் தான் சொல்கிறாங்க, காடுன்னு தான் சொல்லுவாங்க. சிம்பிளாக ஈஸியாக சொல்லிடுறது, காமன் பதம். காட் பிளஸ் யூன்னுவாங்க. காட் பிளஸ் யூனா யார் பிளஸ் பண்ணுறது? இஸ் இட் ஜீசஸ் பிளஸ் யூ ஆர் இஸ் இட் இல்லை வேற தேவன்? அதுவா நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அதுதான் உண்மை. ஆனால் இந்த தேவன் யார்? இங்கே ரட்சிக்கப்படாமல் யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்காக சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். வசனம் பைபிளில் தெளிவாக சொல்லுது. ஜான் 14:6, யோவான் 14:6, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்கிறாரு. உலகத்தில் வந்து 1000 மார்க்கம் அதாவது இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இந்த சர்ச் இருக்கு இல்லையா, இந்த சர்ச்சுக்கு வரத்துக்கு வந்து பெஸ்ட்டு ரூட் எது நான் சொல்லலாம். இப்போ அங்கேருந்து ஆக்சிலியம்லேருந்து நேராக வாங்க, ஒரு ரைட் எடுங்க, லெஃப்ட் எடுங்க, இதுதான் கரெக்ட் ரூட்டு. அதுதான் வந்து ஆண்டவருடைய வழி. பட் நிறைய வழியும் இருக்குது, இந்த பக்கமும் வரலாம், அப்படியும் வரலாம், 1000 வழியாக வரலாம். இது வந்து ஜனங்கள் உண்டாக்கின மார்க்கங்கள், தேவன் சொல்லி அவங்களே. ஆனால் கரெக்ட் ரூட்டை மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ தப்பான ரூட்டு அது தப்புன்னு நான் சொல்கிறத விட ஆண்டவரை மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். ஏன்னா அது தப்புன்னு சொல்கிறதுக்கு நான் யாரும் கிடையாது, நான் தகுதியானவன் அல்ல. ஆனால் இதுதான் வழி. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு யோவானில் 14:6, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆண்டவரை குறித்து அழகான வசனம் அப்போஸ்தலர் 4:12, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். ஆமென். இது இன்னும் ஆண்டவரை பற்றி தெரியாத யாராவது இருந்தீங்கன்னா தெளிவாக போட்டிருக்கு, அவராலே அன்றி, யாரு? இயேசு கிறிஸ்துவை அன்றி வேற ரட்சிப்பே கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, இது இப்படி போனால் இப்படி பண்ணலாம், நான் வந்து தான தர்மம் பண்ணலாம், மோட்சத்துக்கு போயிடலாம், நான் கெட்டதே பண்ணுறதில்ல, கெட்ட வார்த்தை பேசுறதில்ல, நல்லது மட்டுமே செய்கிறேன், இப்படி சொன்னால் மட்டும் போயிட முடியுமா? இல்லை, பைபிள் சொல்லுது இதெல்லாம் வந்து அவருடைய பார்வையில் கந்தை, அழுக்கான கந்தை. ஆண்டவருடைய பார்வையில் நம்மளோட நீதி எல்லாம் அழுக்கான கந்தைன்னு சொல்லிருக்கு. அதனால நம்மளோட நீதினால நம்ம பரலோகத்துக்கு போயிட முடியாது. பரலோகம் போகணுன்னா, ஆண்டவரோடு ஐக்கியமாகணுன்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னும் நீங்கள் ஏற்றுக்கல, இன்னும் எனக்கு இதை பற்றி சரியாக தெரியல அப்படின்னா நீங்கள் எப்பயுமே நீங்கள் பாஸ்டர் இருக்கிறாங்க, எல்டர்ஸ் இருக்கிறாங்க, தயவுசெய்து உங்களுக்கு புரியாதவங்க அப்ரோச் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு இப்போ நானும் வந்து இந்துமார்கள் தான் வந்தேன், எல்லாமே ஒன்று தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் போக 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 குறிப்பாக ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு கொடுத்த சமாதானம் அதிகம். இதில் கிடைச்ச சமாதானம் நிறைய சொல்லலாம், அதில் மெயின் வந்து இதில் சமாதானம் அதிகம். ஆண்டவருடைய வார்த்தை வாசிக்கும் போது கர்த்தர் இடைப்படுகிற காரியம் பெருசு. ஸோ அவராலே என்று ரட்சிப்பில்லை. மேலே வானத்தில் சில பேர் நட்சத்திரத்தை வணங்குவாங்க, சூரியனை வணங்குவாங்க, கீழே மீனை வணங்குவாங்க, நரியை வணங்குவாங்க, யானை வணங்குவாங்க, அதெல்லாம் கிடையாது. அது ஏதாவது ரட்சிக்க முடியுமா? ரட்சிப்புனா என்ன? பாவத்திலேருந்து விடுதலை. ஏன் பாவத்துக்கு அந்த யானை என்ன செய்யும், ஏன் பாவத்துக்கு அந்த குரங்கு என்ன செய்யும்? நம்மளுக்கே அது வேடிக்கையாக இருக்குது இல்லையா? அது கேட்கும்போது நமக்காக ஒருவர், பாவமே அறியாத ஒரு நபர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் நமக்காக அவருடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்து நமக்காக நம்மளுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இது ரட்சிப்பு சிம்பிள். ஒன்றுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. பேரை மாற்றணும், ஜாதியை மாற்றணும், ஒன்றுமே தேவையில்லை. யாராவது புதுசாக இருப்பீங்கன்னா அவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கண்ணை மூடிட்டு ஏசப்பான்னு சொல்கிறாங்களே, நீங்கள் யார் எனக்கு வெளிப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானவர்ன்ற அந்த தேவன் உங்களோடு இடைப்படுவார், அவர் உங்களை நடத்துவார். சொன்ன மாதிரி பாஸ்டரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் வெக்கப்படாதீங்க. ஏன்னா நம்ம ஒரு ஸ்கூல், ஒரு ஹோட்டல் போனால் கூட நல்ல ஹோட்டல் சாப்பிட்றதுக்கு போகிறோம்.
ஒரு நம்ம பசங்களை சேர்க்கணுன்னா கூட நல்ல ஸ்கூல் சேர்க்கறதுக்கு பார்க்குறோம். ஒரு நல்ல டூர் போகணுன்னா கூட இந்த ஓட்டலான்னு முன்னாடியே கூகுளில் போய் பார்க்குறோம். இதுக்கெல்லாம் நம்ம வந்து பெஸ்ட்டாக தேடும்போது நம்மளை உண்டாக்கின தேவன் யாருன்னு நம்ம தேடி கண்டுபிடிக்கிறதுல நம்ம சமயம் எடுத்துக்கிறதுல தப்பே இல்லையே. கரெக்டா? பைபிள் இன்னொரு வசனம் இருக்குது, கர்த்தரை தடவியாகிலும் கண்டுபிடிக்கணும்னு போட்டிருக்கு. அப்போஸ்தலர்ல இருக்கு. தடவியாகிலும், கண்ணு தெரியாதவன் எப்படி தடவி போகிறான், நம்ம செய்யணும். ஏன்னா நம்மளுக்கு கர்த்தர் 6 அறிவு கொடுத்துருக்காரு இல்லையா? 6 அறிவு கொடுக்கும்போது நம்ம உடுக்கிறதுக்கு, ட்ரெஸ்ஸுக்கு, செல்ஃபோன் வாங்குறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து தேடுறோம், இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு. உங்களை படைத்த தேவனை நீங்கள் தேடுங்களேன். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி தேடுங்க. ஒன்றுமே இல்லை, அதுக்கு நீங்கள் வந்து பெரிய பிரயாசப்பட வேணாம். மலையேற வேணாம், முட்டி போட்டு நடக்க வேணாம், கால் இல்லாமல் எதுவும் வேணாம். கண்ணை மூடிட்டு, ஏசப்பா நான் ஒரு பாவி, நீங்கள் எனக்காக வந்தீங்க, எனக்காக அடிக்கப்பட்டீங்க, எனக்காக மரித்தீங்க, எனக்காக உயிர் தெழுந்தீங்க, நான் இதை விசுவாசிக்கிறேன். இதை நீங்கள் சொன்னிட்டா போதும், நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை. வேறு ஒன்றுமே கிடையாது. இது சொல்கிறதுக்கு இன்னும் காம்ப்ளிகேட்டடாக இருந்தால் தயவு செய்து இன்னும் ஏசப்பாவை ஏற்றுக்காதவங்க வெக்கப்படாதீங்க இதில். ஏன்னா நானும் ஒரு காலத்தில் அப்படி இருந்தேன். அதனால தான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நான் அந்த பாதையில் போனனால தான் உனக்கு தெளிவாக சொல்ல முடியும். பாஸ்டர் அப்ரோச் பண்ணுங்கள், எல்டர் அப்ரோச் பண்ணுங்கள், எனக்கு இது புரியல, எனக்கு தெளிவாக பண்ணுங்கள், எனக்கு உண்மையான தேவனை நான் ஆராதிக்கணும்னு கேளுங்க. கண்டிப்பாக தேவன் உங்களை சந்திப்பார். என்னை சந்தித்த தேவன் உங்களையும் சந்திப்பார். கரெக்டா? ஸோ இப்போ நம்ம மறுபடியுமாக அந்த வசனத்துக்குள்ள, அந்த ஒப்புமைக்குள்ளே போவோம். அடங்கி இருங்கள். அந்த 5 பாயிண்ட் சொன்னேன் இல்லையா? யோசேப்பும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, அது டைம் இல்லை, குறித்த டைமுக்குள்ளே முடிக்கணுன்றனால ஒரு 5 பாயிண்ட் மட்டும். அவங்க வந்து பகைக்கப்படும் போது அடங்கியிருந்தார்கள். எல்லாமே ரிப்பீட் பண்ணுவோமா? பகைக்கப்படும் போது. 2வது பரியாசம் படும்போது. எப்படி சொல்லுங்க? பரியாசம் செய்யப்படும் போது, சோதிக்கப்படும் போது. எல்லாம் சொல்லுங்க, சோதிக்கப்படும் போது. அடுத்தது பாடுகள் படும்போது. சொல்லுங்க, பாடுகள். அடுத்ததாக when they are blessed. அந்த சமயத்திலையும் தாழ்வுல மட்டும் இல்ல, உயர்வு வந்தாலும் நம்ம எப்படி இருக்கணும்? அடங்கி இருக்கணும். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? அடங்கி இருக்கணும். ஒரு ப்ரமோஷன் வந்துட்டா அப்படியே காலரை தூக்கி விட்டுக்கிட்டு, அந்த பெருமையுள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். என்னைக்குமே சொல்றேன், தாழ்மையாக இருக்கணும். நம்ம அந்த ஒரு உயர்வு வந்துருச்சு, ஒரு பதவி வந்துருச்சு, நான் இங்கே போயிட்டா எனக்கு எவ்வளோ பணம் வந்துருச்சு, வேணவே வேணாம் நம்மளுக்கு அது. ஏன்னா தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அதுதான் நமக்கு. ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனாக இருந்தும் அதை ஒரு கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். அவரே அது செல்லும்போது நம்மளாம் எந்த மூளைக்கு நாம் பெருமை பாராட்டுறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இன்னைக்கு காசு இருக்கும், நாளைக்கு இல்லாமல் போகும். இந்த ஜீவன் வந்து புல் மேல் இருக்கிற பனிக்கு ஒப்பாக இருக்குதுன்னு வசனம் தெளிவாக சொல்லுது இல்லையா? அப்படி இருக்கும்போது பெருமை பாராட்டலாமா? நாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ அந்த 5 பாயிண்ட்டை மறுபடியும் ரீகால் பண்ணிட்டு போவோமா? பகைக்கப்படும் போது, பரியாசப்படும் போது, சோதிக்கப்படும் போது, பாடுகள் படும்போது, ஆசீர்வதிக்கப்படும் போது, உயர்வு வரும்போது. ஸோ ஆதியாகமம் புஸ்தகத்தை எடுத்துப்போம். இப்போ அதில் நாம் யோசேப்பை குறித்து 37வது அதிகாரத்தில் தான் அவர் வராரு. அந்த ஹீரோ வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறார் அங்கே தான் 37th. ஸோ 37வது அதிகாரத்தில் 4-5 வசனத்தை சிஸ்டர் வாசிப்பாங்க. 37:4-5. அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடே பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதிநிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ஆமென். சூப்பர்ல. ஃபர்ஸ்ட் பகைச்சாங்க, 2வது என்ன பண்ணாங்க? இன்னும் அதிகமாய் பகைச்சாங்க. சூப்பர்ல. அதுல 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதுலேயே இன்னொரு வசனம் இருக்கும், அதிகமாய் பகைச்சாங்க. அதே வந்து இப்போ ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ குறித்து மத்தேயுல பார்ப்போமா? மத்தேயு எடுத்துக்கோங்க, 27வது அதிகாரம். அதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 22வது வசனம். மத்தேயு 27:22. அவர் தேவன் தானே, அவர் என்ன பண்ணாங்கன்னு பார்ப்போம். ஜனங்கள், பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து எண்ணப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள். எல்லாரும்னா சுற்றி இருக்க ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணோம்? அறையணும் சொன்னார். ஏசப்பா ஏதாவது தப்பண்ணாரா? நல்லது தானே சார். நன்மை செய்பவராகவே சுற்றி திருந்தான்னு வசனம் இருக்கு. நன்மை செஞ்சது கிடைச்ச கூலி என்ன? இவர் சிலுவையில் அறைங்க, சிலுவையில் அறைங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கோஷமிடுறாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யோசேப் என்ன, நீங்கள் அந்த 37வது அதிகாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா யோசேப்பை குறித்து ஒரு கெட்ட காரியமும் நீங்கள் பார்க்கவே முடியாது. நல்ல பையன்தான் அவன்,
நல்ல வாலிப பையன், ஆனால் அவன் சகோதரர்கள் எல்லாருமே பகைச்சாங்க. அதுதான் வேர்டு இருக்கும். இப்போ அது இன்னொரு சிஸ்டர் அந்த ஒன்று வாசிச்சாங்க, அவன் தகப்பன் அதிகமாக நேசிக்கிறத. சர்ச்சு கூட இல்லை ஸ்கூலில் வேலை ஸ்தலங்களில் யாராவது ஒரு எம்ப்ளாயியோ ஒரு மெம்பரோ அதிகமாக நேசப்படும் போது அடுத்தவங்களுக்கு என்ன வரும்? ஒரு சின்ன பொறாமை வரும். அது இயல்பு. நம்ம ஆவியானவருக்குள்ள இல்லைன்னா அந்த பொறாமை நம்ம அந்த உடல் ரீதியாக மாம்சத்தின் பிரகாரமாக வரதான் செய்யும். அப்படி இவன் பகைக்கப்படும் போது ஜோசஃபோட ரியாக்ஷன் என்ன? ஒன்றுமே கிடையாது. அவன் எதுவும் எதிர்த்து பேசலை, திட்டலை, ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிற மாதிரி இல்லவே இல்லை. அதே மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையும்போது ஏதாவது திருப்பி பேசினாரா? வசனம் அப்படி இல்லவே இல்லை. அவர் ஆட்டுக்குட்டியை போல் தன்னோட வாயை திறவாதிருந்தார். என்ன பண்ணாலும் வாயை திறவாதிருந்தார். அழகான எனக்கு ரொம்ப பிடிச்ச, நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட பிடிச்சது இஸ் அ பர்ஃபெக்ட் ரோல் மாடல், ஒரு முன்மாதிரி. இதுக்கு எந்த காரியத்தை வேணால் எடுத்துக்கோங்க, நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தைரியமாக சொல்லுவேன் முன்மாதிரின்னு சொல்லிட்டு. நாம் பின்பற்றுறவங்களை நம்ம சொல்ல முடியுமா? நம்மளை நம்ம சொல்ல முடியுமா? நம்ம பசங்களுக்கு நம்ம ஒரு முன்மாதிரியாக இருக்கோமா? அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பகைக்கப்படும் போது இவங்க ரியாக்ஷன் என்ன பண்ணாங்க? நோ எனிமிட்டி அட் ஆல். அவங்க அந்த பகைமையை அவங்க காமிக்கவே இல்லை. நமக்கும் அதே மாதிரி தான். நமக்கு வீட்டில் பகை இருக்கா? சுற்றி இருக்கவங்ககிட்ட பகை இருக்கா? இருக்குது. அக்கம் பக்கத்தில் இருக்குது, சர்ச்சில் இருக்குது. வசனத்தை அழகாக ஒரு வசனம் இருக்குது. ஒரு விசுவாசிக்கு அவனுடைய சத்ரு யாரு? அவன் வீட்டாரே அப்படின்னு ஒன்று இருக்குது. அது உண்மை தானே? அப்படின்னும் போது பகை எங்கேயுமே இருக்குது. வீட்லேயும் இருக்குது, பெத்த அப்பா அம்மா கிட்ட இருக்குது, சொந்த சகோதரி கிட்ட இருக்குது, சபை மக்கள்கிட்ட இருக்குது, நெய்பர்ஸ் கிட்ட இருக்குது. இப்படி அவங்க பண்ணும்போது நம்மளோட ரியாக்ஷன் என்ன? ஆர் யூ கோயிங் டு ரியாக்ட் லைக் ஜோசப் அண்ட் ஜீசஸ்? இல்லை, நான் அவங்க ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தை சொன்னால் நானும் சொல்லலாமா? அவங்க கையெடுத்து அரைஞ்சா நாங்களும் அடிக்கலாமா? திஸ் இஸ் த கொஸ்டின் ஃபார் அஸ். இன்னைக்கு அந்த ஃபஸ்ட்டு பதத்தில் நம்மளை பகைக்கும் போது நாம் என்ன பண்ண போகிறோம், அதுதான் நமக்கு ஆண்டவர் நமக்கு இன்றைக்கி உணர்த்துகிற காரியம். இது சாதாரண விஷயம் இல்லை. ஒருத்தன் திட்டிட்டு போயிட்டானா நம்ம கம்முன்னு போன்றது பெரிய பெரிய காரியம், கஷ்டம் அது. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போயிட்டாரு, ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டுன்னு. அது ஈஸி, ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒருத்தர் அரைஞ்சா நம்ம காமிக்க முடியுமா? அன்டில் அதர்வைஸ் நம்ம இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக அந்த ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அந்த சஞ்சரிக்கிற வாழ்க்கை இல்லைன்னா அது முடியவே முடியாது. நாம்ளும் ஒரு கை ஓங்குவோம், ஒரு திட்டத்துக்கு ஏன்னுவோம், இதெல்லாம் செய்ய தான் சொல்லும். அதனால நாம் அந்த பகைக்கப்படும் போது நாம் எப்படி இருக்கோம், அது ஒரு முக்கியமான கேள்வி நாம் இன்னைக்கு நமக்குள்ளாரே நம்ம கேட்டுக்கொள்ள வேண்டியது. அடுத்ததாக நம்மளை பரியாசம் செய்யும்போது என்ன செய்யும்போது? பரியாசம் செய்யும்போது. யோசேப்பையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் பரியாசம் செஞ்சாங்களா? ஆமாம், செஞ்சாங்க. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைக்கும் போது என்னென்ன சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொன்னாங்க. இவன் பேய்களின் தலைவன் சொன்னாங்க. வேற என்னென்ன சொன்னாங்க? ஆமாம், உன்னால் முடிஞ்ச ரட்சிக்க முடிஞ்சா இறங்கி வா கேள்வி கேட்டாங்க. எவ்வளவோ இருக்குது இல்லையா? இதெல்லாம் ஆண்டவர்னால செஞ்சிருக்க முடியுமா? முடியாதா? கண்டிப்பாக முடியும். அவர் சகலத்தையும் உண்டாக்கின தேவன், சகலத்தையும் சிருஷ்டித்தவர். ஆனால் ஒன்றே ஒன்று, நமக்காக இந்த பூமியில் வந்த தேவன். அவர் அந்த டீஸ் பண்ணும்போது, அடுத்தவங்க டீஸ்னால் என்ன சொல்கிறது, கெட்ட வார்த்தை சொல்லும்போதோ, உங்களை ஒரு பட்ட பெயரை வச்சு அழைக்கும் போதோ அது. இப்போ அந்த யோசேப்பை பார்ப்போமா? அந்த யோசேப்பு என்ன சொல்லி, அதே 37வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசிப்போம். ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள். ஆமாம், அவனுக்கு என்ன பேர் வச்சாங்க இங்க? சொப்பனக்காரன். அவன் அன்பான தம்பி, அவன் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல, அன்பாவே தான் இருந்தான் அவனோட சகோதரர் கூட. ஆனால் அவனுக்கு கெட்ட பேர் தான் வச்சாங்க. ஏன்னா பொறாமை வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் வெளியே வரும், மனக்கசப்பு எல்லாமே வரும் இல்லையா? அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் அவரை எப்படி பரியாசம் பண்ணுறாங்கன்னு பார்ப்போமா? மத்தேயு 12ல் 24வது வசனம். மத்தேயு 12ல் 26வது வசனம். பிசாசுகளின் தலைவனாகிய
பெயல் செபுலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். ஆமென். இங்க என்ன பேர் ஆண்டவருக்கு? பிசாசுகளின் தலைவன். இது எவ்வளோ பெரிய கொடுமை இல்லை? அவர் உண்மை ஏற்கனவே சொன்ன மாதிரி தேவன் நன்மை செய்பவராகவே சுற்றி திரிந்தார். அவர்கிட்ட யார் வந்த எல்லாரும் சுத்தமானார்கள், சொஸ்தமானார்கள்னு பார்க்குறோம். நன்மை தான் செஞ்சார். ஆனால் அவருக்கு வச்ச பேர் அது. இந்த சமயத்துலலாம் யோசேப்பும் ஜீசஸும் என்ன பண்ணாங்க? அந்த வசனத்தில் அடங்கி இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து தேவனுக்கு அடங்கி இருந்தார். ஒரு நாள் நினச்சிருந்தா நாம் ஒரு வசனத்தில் பார்க்குறோம் இல்லையா, எவ்வளோ லேகியோன்களை அனுப்ப முடியும். அவருக்கு அவ்வளோ வல்லம் இருக்குது. ஏன்னா சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவன். அது ஒன்றுமே ஒரு நொடி பொழுதில் செய்ய முடியும். ஆனால் தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து நம்மளுடைய ரட்சிப்பு நிறைவேறும்படியாக அவர் மரிக்கணும், 3ஆவது நாள் உயிர் தெழணும். அதுக்காக மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அந்த அதர் ஹேண்ட் யோசேப் என்ன பண்ணா? அடங்கி இருந்தான். சொப்பனக்காரன் சொன்னவொன்னே இவன் ஏதாவது 2 வார்த்தை கெட்ட வார்த்தை திட்டினானா? அப்படி வசனமே கிடையாது. அவன் அன்பாகவே தான் இருந்தான். இன்னமும் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, உன் தம்பி எங்கே போயிருக்காங்கடா போய் பாருடான்னு சொல்ல அந்த அப்பா சொல்லும்போது போகலாம். இதுவே நாமளாக தானே சொல்லியிருப்போம். அவங்க தான் என்னை திட்டுறாங்களே, அவங்க தான் என்னை பரியாசம் பண்ணுறாங்களே, நான் போக மாட்டேன், நீ வேற யாரும் ஆளை பார்த்துக்கோ சொல்லுமா மாட்டோமா? கண்டிப்பாக செய்வோம். ஆனால் யோசேப் என்ன பண்ணா? அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து ஓகே நான் போய் பார்த்துட்டு வரேன், அந்த தோத்தானில் போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லும்போது நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னான். ஸோ பகைக்கப்படும் போது அடங்கி இருந்தான். அடுத்தது பரியாசம் பண்ணும்போதும் அடங்கி இருந்தான். தேவனும் அதே மாதிரி தான். அதான் சொன்னல, தேவனாக இருந்தும் அதை கொள்ளையாடிந்த பொருளாக இல்லாமல் நமக்காக அவர் செஞ்சார் இல்லையா? அதே போல் நமக்கு யோசேப்பை பற்றி பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவை பற்றி பார்த்தோம். நம்ம குறித்து பார்ப்போமா? நம்மளை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? பரியாசம் பண்ணுவாங்க. சிம்பிளாக இந்த பெஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா, யாருக்கா குழந்தை இல்லைன்னு என்ன பண்ணுவாங்க? அந்த வார்த்தை சொல்லி அது எவ்வளோ அவங்களுக்கு மனவேதனையாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். நீங்கள் யார்கிட்டையும் போகாதீங்க. உங்களை பற்றி ஒருத்தர் பரியாசம் பண்ணுறாங்க, குழந்தை இல்லையா, உங்கள்கிட்ட காசு இல்லையா, நீங்கள் கடன் பட்டிருக்கீங்களா, நீங்கள் ஒரு சொசைட்டியில் கம்மியாக இருக்கீங்களா, அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் போக வேண்டிய இடம் ஒரு பாஸ்டர்கிட்டேயோ ஒரு பிஷப்கிட்டேயோ நம்ம பேரண்ட்ஸ்கிட்டேயோ போயிட்டு சொல்கிறதுக்கு நல்லது தான். அவங்ககிட்ட போய் ஜெபிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கெல்லாம் மேலே நீங்கள் போய் இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி கதவு பூட்டிக்கிட்டு அவர்கிட்ட அழுங்க, வேறு யார்கிட்ட அழாதீங்க. அவர்கிட்ட அழுந்து, ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி இவ்வளோ ஒரு பாடு இருக்குது, நீர் இரக்கமுள்ள தேவன். ஏன்னா அவர் ஐஸ்வர்யத்தில் சம்பூர்ணர், பயங்கரமாக, அதாவது அதில் குறையே இல்லாதார். அதனால தான் அந்த யோவான் 3:16 என்ன சொல்லியிருக்கு? அருமையான வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அவர் அன்பு அளவே இட முடியாது. அதனால நம்மளுக்கு அந்த மாதிரி பரியாசம் இருக்கா? இங்கே இருக்கவங்க யாருக்காவது என்ன காரியம்னு எனக்கு தெரியாது. எனக்கும் உண்டு. எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் சில பேர்லாம் சொல்லி கூப்பிடுவாங்க. அதை பற்றி நான் என் ஒய்ஃப்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னே நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கேன். நிறைய அந்த காரியத்திலலாம் பெரிய சேலஞ்சுக்காக மிராக்குலஸாக ஆண்டவர் எங்களை உயர்த்தி வச்சிருக்காரு. அந்த சுச்சுவேஷனே மாற்றிடுவார். ஏன்னா நம்ம வசனத்தில் தெளிவாக சொல்கிறதுல, ஆண்டவருக்கு பிரியமாக நம்ம நடக்கும்போது உங்களுடைய சத்துருக்களும் உமக்கு சிநேகிதராகும்படி செய்கிற தேவன் தான் நம்ம தேவன். அந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதனால் அவரோட அன்பு என்னைக்கும் மாறாது. அந்த பாடல் தான் ஒரு கோரஸ் பாடுவோமா? இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபை என்றும் குறையாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபை என்றும் குறையாதது. உன் பாவங்களுக்காய் அவர் காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார், உன் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார், உனக்காகவே அடிக்கப்பட்டார், உன்னை உயர்த்த
உன்னை உயர்த்த அடிக்கப்பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஆமென், ஆமென். அந்த அன்பு என் மேல இருக்கிற அதே அன்பு தான் உங்க மேலேயே இருக்கு. அதை நாம் இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுது, பட்சபாதம் இல்லாத தேவன். எனக்கு ஒரு மாதிரி பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி பண்றது, எம்எல்ஏக்கு ஒரு மாதிரி பண்றது, அந்த மாதிரி தேவன் அல்ல நம் தேவன். நம்மளுடைய விசுவாசத்தின்படி நமக்கு கிரியை செய்கிற தேவன், ஆனா பட்சபாதம் இல்லாத தேவன். ஸோ பரியாசப்படும் போது நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறோம்? நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட போங்க, அவர்கிட்ட முறையிடுங்க. அவர் அன்பான தேவன், அவரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. ஏன்னா ஜீவனுள்ள தேவன், நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அவர் நமக்கு சகாயம் செய்வார். மூணாவது என்ன? சோதிக்கப்படும் போது. ஆதியாகமம் 39 எடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? பகைக்கப்படும் போது, அடுத்தது பரியாசப்படும் போது, மூணாவது சோதிக்கப்படும் போது. ஆதியாகமம் 39 7-12 அதுல பார்த்தோம்னா, ஜஸ்ட் வாசிங்க சிஸ்டர். சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோடே சயனி என்றாள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. போதும் சார், போதும். என்ன அழகான வசனம் இல்லையா? அடுத்தது மத்தேயு 4 எடுத்துக்கோங்க. 4-1 அதிகாரம். இதில் அந்த யோசேப்பை குறித்து பார்த்தோம் இல்லையா? அந்த சோதிக்கப்படும் போது, சோதனைன்றது நம்ம எல்லாருக்குமே வரும். இங்கே வாலிபனாகி யோசேப்புக்கு வந்த சோதனை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த போத்திபார் என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டாரு அவங்ககிட்ட. அவனுக்கு கொடுக்காத காரியம் ஒன்றுமே இல்லை, வீட்டை சகலத்தையும் ஒப்பு கொடுத்துட்டாரு. அவன் நினச்சிருந்தா என்ன வேணால் செஞ்சுருக்க முடியும். அதான் சோதனை வரும்போது நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறோம்? நாம் அடங்கி இருக்கோமா, இல்லை நம்ம அதுலேருந்து மீறி நடக்கிறோமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு பார்ப்போமா? மத்தேயு 4 அந்த முதல் வசனம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். கொண்டு போகப்பட்டு என்னாச்சு? நம்மளுக்கு எல்லாம் தெரியும். நிறைய வசனம் இருக்கனால வாசிக்க விரும்பல. அதுல என்ன? சாத்தான் நிறைய இதை பண்ணு அதை பண்ணுன்னு இயேசு கிறிஸ்துவ கேட்கும்போது வசனத்தினாலே ஜெயித்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ நாம் சோதிக்கப்படும் போது எப்படி ரியாக்ட் பண்றோம்? யோசேப்பை குறித்து பார்த்தோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து நம்ம பார்த்தோம். சோதனையில் அவங்க எப்படி என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்மள அந்த இடத்துல வச்சு பார்ப்போம். நாம் சோதனை நிறைய விஷயத்தில் வரும் இல்லையா? காசு விஷயத்தில் வரலாம் சோதனை இல்லையா? காசு விஷயந்தான் மெயின். அடுத்தது இச்சை, வாலிப பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், கோபம், எரிச்சல், பொறாமை, இந்த காரியத்தில் தான் டெம்டேஷன் வரும். இப்போ காலையில் நம்ம ரெடி ஆகும்போதே அந்த ஒரு எரிச்சல், சர்ச் கிளம்பும்போது, டியூட்டி கிளம்பும்போது, அப்புறம் பக்கத்து வீட்டில்காரனுக்கு ஒரு ப்ரமோஷன் வந்துருச்சு, அவங்க ஒரு கார் வாங்குறாங்க, ஒரு பைக் வாங்குறாங்க, ஒரு ஐஃபோன் வாங்குறாங்க, நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ரியாக்ட் பண்ண போகிறோம். தீஸ் ஆர் ஆல் த டெம்டேஷன்ஸ். அவங்க அடுத்த உயர்வு வரும்போது நாம் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறோம்? இந்த டெம்டேஷனில், இந்த சோதிக்கப்படும் போது நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறோம்? அதான் நம்ம ஆண்டவராக இயேசுக்கு சார்ந்து வாழும்போது நாம் இதெல்லாம் ஜெபித்துட்டு வந்துடலாம். எப்படி யோசேப்பு அழகாக அந்த காரியத்தில் இணங்காமல் ஓடி போயிட்டான். பாவத்திலேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஒரு இதில் நான் பார்த்தேன், ரொம்ப சூப்பரு. இதுலேருந்து எனக்கு விடுபடவே முடியல, அதுலேருந்து என்ன பண்ண முடியல, பாவத்திலேருந்து நான் விலகணும்னா என்ன பண்ணணும்? யோசேப்பு எப்படி பாவத்தில் ஓடி போனான், அவ்வளோதான். ஜஸ்ட் கோ ஃப்ரம் தட் பிளேஸ். தட்ஸ் அ சிம்பிள் ஃபார்முலா டு கெட் ரிட் ஆஃப் சின் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று. ஸோ நாம் சோதிக்கப்படும் போது நாம் எப்படி இருக்கோம் இந்த மாதிரி காரியங்களில்? ஸோ நம்ம இதில் சோதிக்கப்படும் போது என்ன பண்ணணும்? ஏனோக்கு எப்படி தேவனோடு சஞ்சரித்தானோ அந்த சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை. டெய்லி எந்திரிச்சு உடனே நம்ம வேதம் வாசிக்கிறோமா, நம்ம ஆண்டவரோடு பேசுகிறோமா? அதான் ஜெபம். ஆண்டவரோடு நம்ம பேசும்போது அது ஜெபம். ஆண்டவர் நம்மோடு பேசி இடைப்படுறது தான் வேத வாசிப்பு. இது நம்ம இடைப்படும் போது என்னாகும்? ஆண்டவருக்குள்ளே நம்ம அதிகமாக நம்ம வளருவோம். ஸோ நம்ம சோதனைக்கு அகப்படுறது ரொம்ப கஷ்டம். ஸோ 3 காரியங்கள் இது வரைக்கும் பார்த்தோம்.
பகைமை, அந்த சமயத்தில் நம்ம அடங்கி இருக்கோமா இல்லையா? ரெண்டாவது பரியாசம் நம்மளை எடுத்து அடுத்தவங்க செய்யும்போது நாம் அடங்கியிருக்கோமா இல்லை மீறுறோமா? மூணாவது சோதிக்கப்படும் போது நாம் அடங்கியிருக்கோமா மீறுறோமா? நாலாவது பாடுகள் மத்தியில் நம்ம அடங்கியிருக்கோமா இல்லை நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம்? இதில் யோசேப்பு என்ன பண்ணா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? ஆதியாகமம் 39 20வது வசனம். ஆதியாகமம் 39 20வது வசனத்தில் யோசேப்பு குறித்து பார்ப்போம். யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். இந்த யோசேப்போட கதைக்கு தெரியும் நமக்கு. அவன் தம்பிங்கெல்லாம் விற்று போட்டு கடைசி சிறைச்சாலையில் போயிடறான். இது பெரிய பாடு தானே. அவன் தப்பே செய்யாமல் நம்மள ஜெயிலில் போட்டால் எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? இதெல்லாம் பாடுகளில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் எல்லாம். கடன் இருக்கலாம், நம்மளுக்கு தொல்லை இருக்கலாம், யாராவது நம்மளை ஏமாற்றி இருக்கலாம் இல்லையா? நம்மளை இதை செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யாமல் போயிருக்கலாம். ஸோ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். ஸோ இந்த பாடுகள் வரும்போது ஜனங்களை அப்ரோச் பண்ணி ஜனங்களை நம்புறதை காட்டிலும் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரோட வசனத்தின் மேல் அதிகமாக நம்ம சார்ந்து இருக்கும்போது நமக்கு அதில் ஒரு சமாதானம், கண்டிப்பாக அதில் ஒரு விடுதலை உண்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் பார்ப்போமா? லூக்காவில் எடுத்துப்போமா? லூக்கா 23வது அதிகாரத்தில் 33வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து என்ன பாடுபட்டார்? நிறைய இருக்கு, நம்மளுக்கு தெரியும். சிலுவையில் போட்டாங்க, தலையில் குட்டினாங்க, முள்கிரீடம் வச்சாங்க, ஆணி அடிச்சாங்க, எல்லாம் பாடுதானே. இந்த ஒரு வசனத்தை பார்ப்போம். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்தபோது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். ஆமாம், ஆண்டவர் செய்த நன்மைக்கு கிடைச்ச பரிசு என்ன? சும்மா அறையில் 2 பக்கமும் கல்லர்கள் மத்தியில் போட்டு கல்லனை போல ட்ரீட் பண்ணுறது. அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ கீழ்த்தரமாக நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு. நமக்கும் அந்த அனுபவம் இருக்கலாம். நம்ம டிபார்ட்மெண்ட்லேயோ, நம்ம நெய்பர்ஸ் மத்தியிலையோ, உற்றார் உறவினர் மத்தியிலையோ அந்த மாதிரி பாடுகள் சொல்லும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்கும். இங்கே உட்காந்துருக்க எல்லாருக்கும் என்னை உட்பட பாடுகள் இல்லாத மனுஷனே யாருமே கிடையாது. அப்படி எல்லாருக்கும் இருக்கும்போது நாம் சார்ந்து வாழக்கூடியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வசனத்தை தான். அந்த எல்லா சூழ்நிலைகளிலையும் யோசேப்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இது வரைக்கும் சொன்ன 4 பாயிண்ட்லையும் அவங்க முறுமுறுக்கவே இல்லை. அதான் இம்பார்ட்டண்ட்டு. முறுமுறுக்கவே இல்லை, அடங்கி இருந்தார்கள். நம்ம அந்த சமயத்தில் இப்போ யோசேப்புக்கு இது மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கும்போது ஏதாவது அவன் ஆலோசனை யாருக்காவது கொடுத்தானா? இப்படி அவன் தேவனை நோக்கி இப்படி ஜெபித்திருக்கலாம். ஆண்டவரே, எனக்கு இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே, என்னோட சகோதரர்கள் இப்படி பண்ணியிருந்தா அப்படி பெட்டராக இருந்திருக்குமே, சிறைச்சாலையில் போடாமல் அப்படி இருந்திருக்குமே சொல்லி நம்ம ஐடியா கொடுக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் தன்னை மரண பரியந்தம் தாழ்த்தும் போது அவர் தேவனுக்கு எதிர்த்தோ எந்த ஒரு வசனமே கிடையாது. ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம வசனத்தை பார்க்குறோம், அவர் ஆலோசனை கர்த்தர். நமக்கும் இப்போ டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னையே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காரியம் நடக்கலை அப்படின்னும் போது நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், இது இப்படி நடந்தால் பெட்டராக இருந்திருக்கலாமே. ஏன்னா அது மனித இயல்பு தானே, நம்மளுக்கு இப்படி நடந்திருந்தால் பெட்டர் சொல்லிட்டு சில சமயத்தில் நாம் ஆலோசனை நாம் கொடுப்போம் ஆண்டவருக்கு. ஆனால் வசனம் சொல்லுது, அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் யோசனையில் பெரியவர். அதான் இன்னைக்கு அழகாக பாடணும் இல்லையா? யோசனையில் பெரியவர், யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஆமென். ஸோ இந்த ஆலோசனை கர்த்தரை நாம் சார்ந்து பழகிக்கொள்வோம். 4 காரியங்கள் இது வரைக்கும் பார்த்தோம். என்னென்ன? பகைமை, பரியாசப்படுறது, சோதிக்கப்படும் போது, பாடுகள் படும்போது, கடைசியாக என்னது? பிளஸ்ஸிங்ஸ் வரும்போது, நம்மளுக்கு ஆசீர்வாதம் வரும்போது எப்படி இருந்தது? அதே அந்த
கடைசி பாயிண்ட் பார்ப்போம். ஆதியாகமம் 41:38 வசனம். யோசேப்பு இவ்வளோ பாடுபட்டான், ஆனால் கடைசியில் அவனுக்கு என்ன ஆச்சுன்றத சொல்லக்கூடிய வசனம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். அதுலேயே பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. எப்படி அழகான ஒரு சாட்சி பார்த்தீங்களா? அவன் எப்படி பாடுபட்டான்னு இப்போ பார்த்தேன். இவ்வளோ நேரத்தில் அவனை குழியில் போட்டாங்க, பிரிசனில் போட்டாங்க, இவ்வளோ பாடுபட்டு கடைசியில் அவன் அடங்கி இருந்ததுக்கு பலன் என்ன? உயர்வு. எல்லாருக்கும் மேலே ஒரு புறஜாதியான் கொடுக்குற சாட்சி, உன்னை போல விவேகம் உள்ளவன் ஞானம் உள்ளவன் யாரும் இல்லை. உண்மையாக சொல்கிறேன், நாம் தேவனுக்கு அடங்கி அவரோட வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படுத்தி இருக்கும்போது புறஜாதியார் மத்தியில் நமக்கு இதே வார்த்தைகள் வரும். இவங்ககிட்ட ஏதோ விசேஷித்த ஒன்று இருக்குது, இவங்ககிட்ட ஏதோ விசேஷித்த சக்தி இருக்குது, அந்த மாதிரி ஜனங்க புறஜாதியார் சொல்லக்கூடிய காலங்கள் வரும். அதே ஆண்டவரை இயேசு கிறிஸ்துக்கு என்ன உயர்வு கிடைச்சதுன்னு பார்ப்போமா? பிலிப்பியர் புக்கில் 2வது அதிகாரம் 9-11 வசனம். இன்னொரு 3 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். பிலிப்பியர் 2. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழோனருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆமென். சூப்பர் இல்லை? அதாவது உலகத்தில் நீங்கள் எந்த ஒரு பேர் எடுத்துக்கிட்டாலும் அது எல்லாத்துக்கும் மேலான நாமம் யாருது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம். அந்த ஒரு உயர்வு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவு. எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பாருங்கள். யோசேப்புக்கு கிடைத்த ஸ்லாக்கியம், பெரிய அதிகாரி ஆயிட்டான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதே ஒப்புமை இவருக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை ஆண்டவர் தந்தருளினார். நமக்கு இந்த கொஸ்டின், இந்த பகைமை சமயத்தில், சோதிக்கப்படுற சமயத்தில், பாடுகள் மத்தியில் நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறோம்? நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சார்ந்து வாழ்வோம். இன்னும் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கல, இன்னும் அவர் யாருன்னே எனக்கு தெரியாது, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு விளங்கலைன்னா வைக்கவே படாதீங்க ப்ளீஸ். ஏன்னா நம்ம வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான், வீணடிச்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம பரலோகம் போகிறோமா இல்லையான்றது நிச்சயிக்கக்கூடிய ஒரே ஒன்று, நீங்கள் யாரை நம்புறீங்கன்றது தான். நீங்கள் விக்கிரகத்தை நம்புறீங்களா, ஆடு மாடு கோழியை நம்புறீங்களா, இதை பண்ணுறீங்களா? அதெல்லாம் கிடையாது. வசனம் தெளிவாக வேதம் சொல்லுது, அவரே இரட்சகர், அவரால் அள்ளி வேறு வழியே கிடையாது, அவரால் அன்றி வேறு இரட்சகரே கிடையாது. ஸோ உங்களுக்கு யாராவது இதை பற்றி தெரியணும்னா பாஸ்டரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கணும், ஞானஸ்தானம் எடுக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவமே அறியாத அவர் ஞானஸ்தானம் எடுத்தார். நான் எந்த மூளைக்கு? பாவமே அறியாத தேவன் செய்யும்போது நான் எந்த மூளைக்கு? கண்டிப்பாக நான் செய்வேன். எனக்கு கர்த்தர் உணர்த்தின காரியம் அதுதான். இயேசு கிறிஸ்துவே செஞ்சிட்ட போது நான் ஏன் செய்யக்கூடாது? அதனால் உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் ஜெப வேலையில் நீங்கள் பாஸ்டரை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ தொடர்ந்து நாம் இந்த காரியங்களை இந்த வாரம் முழுக்க நாம் மன நினைவில் கொள்ளுவோம். இந்த 5 காரியங்கள், இது ஒரு சேலஞ்சு தான். நம்ம இப்போ வாசிச்சுட்டு டக்குன்னு போயிடலாம். சர்ச்சை விட்டு போகும்போதே ஒரு சேலஞ்சு வரும். ஒருத்தன் இடிச்சுட்டு போவான், என்ன பண்ணுவோம்? கோவம் டக்குன்னு வரும். அது பிசாசின் காரியங்கள் வந்துட்டே தான் இருக்கும். ஆனால் ஆண்டவரோடு சார்ந்து பழகக்கூடிய வாழ்க்கை இல்லாவிட்டால் அதை மேற்கொள்வது ரொம்ப கஷ்டம். ஸோ தொடர்ந்து இந்த 5 காரியங்களை குறித்து யோசேப்பின் வாழ்க்கையிலையும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலும் நமக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை வைத்து நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மறுபடியுமாக வாய்ப்பு கொடுத்த போதகருக்கும் சபை மக்கள் எல்லாருக்கும் நாங்கள் குடும்பமாக நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆமேன், ஆமேன். பொன்ராஜ் பிரதர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பல பாடுகளோடு கூட கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவித்தவங்க எங்கள் குடும்ப நண்பர். இன்றைக்கு வந்தது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கர்த்தருடைய வார்த்தையை பாடலோடு கூட சேர்ந்து நன்றாக பாடி ஆராதித்து வசனத்தை சொல்லக்கூடியவர்கள். அவர்களை நம்முடைய திருச்சபையின் சார்பாக நான் வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். மறுபடியும் அந்த பாடலை பாடி அவர் ஜெபம் பண்ண நான் ஆசீர்வாதம் கூட இந்த கூடுகை நிறைவு செய்யப்படும். 5 காரியங்கள். இந்த கேரக்டர் ஸ்டடீஸ் தான் கேரக்டர் சொல்யூஷன். வாழ்க்கையில் குணமாற்றங்களை குணமாவதற்குண்டான மருத்துவம். எத்தனை பேர் நம்புறீங்க? குணமாற்றங்கள் ஒரு குண மனோ தத்துவ டாக்டர் சொல்றார், நம்முடைய குணங்கள் தான் நம்ம யார் என்பதை வெளிப்படுத்துகிறது.
நம்ம கேரக்டரில் நம்ம மாறிட்டு சொன்னால் அதை நம்ம யார் என்பதை வெளிப்படுத்தும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்புடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு நாம் அவ்விதமாய் மாற கர்த்தருடைய வசனம் இன்றைக்கு கொடுத்தது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? பக்கத்தில் சொல்லுங்க. உலக சிநேகம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் எபேசியர் புஸ்தகம் 14ஆம் வசனம் சொல்லுது, பகையை சிலுவையிலே கொன்று இருதரத்தாரையும் ஒப்புரவாக்கின. கையெழுத்துக்கு மேலே சொல்லுங்க. அல்லேலூயா. பகையை சிலுவையிலே கொல்லணும். எத்தனை பேர் பகையை கொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? பக்கத்து வீட்டுக்காரன் கொல்லணும்னு ஆசைப்படுறேன், பகையை கொல்லணும். ஆமாம், பகையை சிலுவையிலே கொன்ற இயேசு ஆண்டவர் ஒப்புரவாக்கினார். அவரோடு கூட ஒப்புனார், சக உறவுகளோடு கூட ஒப்புரவாக்கினார். பாட்டு பாடி ஜெபம் பண்ணும்படியாக நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இயேசு கிறிஸ்து நன்றி. பாட்டு பாடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, இயேசுவை ஆராதிக்க. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, இயேசுவை ஆராதிக்க. உதடுகளில் கனிகளினால் நம் இயேசுவை ஆராதிப்போம். நம் உதடுகளில் கனிகளினால் இயேசுவை ஆராதிப்போம். ஸ்தோத்திர பலிகளுடே ஐயா, ஸ்தோத்திர பலிகளுடே நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, இயேசுவை ஆராதிக்க. நமக்கு ஒரு சபை உண்டு, இயேசுவை ஆராதிக்க. கரங்களை தட்டலாம். கரங்கள் இருந்தால் தட்டலாம், தட்டினால் நல்லா தட்ட வேண்டும். கல்வாரி மலை மேலே இயேசு என்னும் ஜீவநதி. கல்வாரி மலை மேலே இயேசு என்னும் ஜீவநதி. அவர் ரத்தம் வெல்லமே ஓடி வந்ததே, பாவம் கழுவினதே. அவர் ரத்தம் வெல்லமே ஓடி வந்ததே, பாவம் கழுவினதே. நமக்கு ஒரு ஆலயம் உண்டு, இயேசுவை ஆராதிக்க. நமக்கு ஒரு திருசபை உண்டு, இயேசுவை ஆராதிக்க. பரலோகத்தில் வாசம் செய்யும் இயேசு என்னும் ஆசாரியர். பரலோகத்தில் வாசம் செய்யும் இயேசு என்னும் ஆசாரியர். அவர் பிதாவின் முன்பு அமர்ந்திருப்பா, நமக்காக பரிந்திடுவா. அவர் பிதாவின் முன்பு அமர்ந்திருப்பா, நமக்காக பரிந்திடுவா. நமக்கு ஒரே திருசபை உண்டு, இயேசுவை ஆராதிக்க. நமக்கு ஒரு ஆலயம் உண்டு, இயேசுவை ஆராதிக்க. கிறிஸ்தேசு வழியாவரே,
நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே போக முடியாது. கிறிஸ்தேசு வழியவரே, வழி நடத்தும் தேவனவர். கிறிஸ்தேசு வழியவரே, வழி நடத்தும் தேவனவர். அவர் வழியில் நீ நடந்தா திசை மாறி போவதில்லை. அவர் வழியில் நீ நடந்தா திசை மாறி போவதில்லை. அவர் வழியில் நீ நடந்தா திசை மாறி போவதில்லை. திசை மாறி போவதில்லை. நமக்கு ஒரு ஆலயம் உண்டு, இயேசுவை ஆராதிக்க. நமக்கு ஒரு திருசபை உண்டு, இயேசுவை ஆராதிக்க. உதடுகளில் கனிகளினா இயேசுவை ஆராதிப்போம். இந்த உதடுகளில் கனிகளினா இயேசுவை ஆராதிப்போம். ஸ்தோத்திர பலிகளோடே, ஐயா ஸ்தோத்திர பலிகளோடே. நமக்கு ஒரு திருசபை உண்டு, இயேசுவை ஆராதிக்க. திருசபை உண்டு, திருசபை உண்டு, திருசபை உண்டு, இயேசுவை ஆராதிக்க. அல்லேலூயா. அருமையாண்டவர், இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். ஓய்வு நாளிலே எங்களை கொண்டு வந்தமைக்காக ஸ்தோத்திரம். நாங்களா வரல, எங்களை பரிசுத்த ஆவியானவரே கொண்டு வந்திருக்கிறார். அவைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களுக்கு ஏற்றவாறு, குடும்பத்துக்கு ஏற்றவாறு, பிள்ளைகளுக்கு ஏற்றவாறு. பிள்ளைகள் கிழிபடைய வேண்டாம், மனைவி புருஷன் கிழிபடைய வேண்டும். ஆண்டவருக்கு முதல்ல கீழ்ப்படிஞ்சா எல்லாருக்கும் கீழ்ப்படையலாம் என்று ஆண்டவர் வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம். உமக்கே நாங்கள் கீழ்ப்படுறதில்லை, மற்றவர்களுக்கு எப்படி நாங்கள் கீழ்ப்படி முடியும் ஆண்டவரே? நீர்தாமே எங்களுக்கு உணர்த்திய அந்த வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். அடங்கியிருங்கள், கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிந்தால் உயர்வு நிச்சயம் என்று காலை வேளையில் எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட வசனத்தோடு நீங்கள் இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சபையை உடைய விசுவாசிகளை குடும்பமாக பேரை தனியாக பிள்ளைகளோடு சேர்த்து உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வருங்காலத்தில் இன்னும் அதிகமாக வளர இன்னும் இடம் இருக்கிறதே, ஆலயத்தில் இடம் இருக்கிறது, எல்லாமும் நிறைந்து விடிய நீர் உதவி செய்யுமாறு கேட்டு மன்றாடுகள். பாஸ்டருக்காகவும் குடும்பத்துக்காகவும் கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வரங்கள், இந்த பொறுப்பு ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த கரிஜனை, அக்கறை, எப்படியாவது மக்களை ஆண்டவர் கிட்ட கொண்டு வரணும், ஆண்டவருடைய ராஜ்யத்தில் கொண்டு வந்து சேர்க்கணும்னு விடாமுயற்சியாக பாஸ்டர்கள் அந்த ஜபத்திலையும் உபவாசத்திலையும் ஆண்டவரை தியானத்திலையும் விசுவாசத்திலையும் அவர் ஜபித்து இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டு வந்திருக்கிறதுனால நமக்கு ஸ்தோத்திரம். அநேக வருடங்களாக இதற்காக பாடுபட்டு இன்றைக்கு இந்த சபையை காணும்படியாக கிருபை செய்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இதுக்கு உதவியாக இருக்கிற விசுவாசிகள், மூப்பர்கள், ஆண்டவரே, பெரியோர் சிறியோர், பிள்ளைகள் அனைவரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். 30, 60, 100 பலன் தரக்கூடிய அளவில் படைத்த காணிகைகளையும் படைக்க போகிற காணிகைகளையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாக இதனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானம் நாம் அனைவரோடும் விசேஷமாக கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொண்ட அன்பது ஆசனோடும் குடும்பத்தோடும் இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். அவர் வரும் நாளினில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளினில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே.